ஹாய். வடை மாவு மிக்சியில் அரைச்சா கூட சூப்பராக வரும் தெரியுமா? கிரைண்டரில் தான் அரைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்படி லட்டாக வடை போடுறதுனா ஒரு கலை தெரியுமா? எல்லாருக்கும் வராது. மிக்சியில் மாவு அரைச்சா கூட நல்லா பாத்திரத்தில் அந்த மாவை எடுத்துன்ட்டு ஒரு பக்கம் நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா அந்த என்ன சொல்கிறது, அப்படியே ஃப்ளஃபியாக வர மாதிரி நல்லா அந்த மாவை நல்லா அடிச்சுக்கணும் கையிலேயே. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டு இன்னொரு வாட்டி நல்லா அடிச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா சும்மா கிரைண்டரில் அரைச்ச மாதிரி வடை அப்படியே லட்டாக வரும் பாருங்கள். அப்படியே தங்க கலரில் வராமல் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வரும். கிரைண்டரில் தான் மாவு அரைக்கணும்னு அவசியம் இல்லை, மிக்சியில் அரைச்சா கூட வடை ரொம்ப பிரமாதமாக வரும். ஆனால் நல்லா கை வச்சு நல்லா அடித்து கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மாவு நல்லா புசு புசு புசுன்னு கிரைண்டரில் அரைச்ச மாதிரி வந்துடும். சூப்பராக வரும் எண்ணெயில் போட்டால், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் வடை பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள் எப்படி இருக்கான்னு, அப்படியே எண்ணெயில் அப்படியே தவிக்கிறான் பாருங்கள். சாப்பிடுன்னு அப்படியே தங்க கலரில் சூப்பராக வரும் வடை. என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.